வணக்கம். 19/12/2025 வெள்ளிக்கிழமை, மார்கழி 4ஆம் தேதி. இன்றைய விருச்சிக ராசி துலா ராசி பலன். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அதே நேரம் வேலை செய்யும் இடத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். பயணத்தின் போது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் பொறுமை நிதானம் கவனத்தோடு இருந்தால் உங்களுடைய தெய்வீக அருளாலும் தெய்வ கடாட்சத்தாலும் சர்வ காரியம் ஜெயமாகும். நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும். மிகவும் சிறந்த நாள். வீடு, மனை, தொழில், உத்தியோகம் பார்ப்பவர்கள் அனைவருக்கும் சிறந்த நாளாக, கல்வி கற்பவர்களுக்கு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய நாளாக அமையக்கூடும். ஆனால் பொறுமை நிதானம் அவசியம் வேண்டும். சித்திரை அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். சுவாதி சர்வகாரிய ஜெயம். விசாகம் மிகவும் எச்சரிக்கை தேவை, பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது விருச்சிக ராசி பலன். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிக பிரகாசமான நாள். பயணத்தின் போதும் தன் பொருளை பாதுகாப்பதிலும் வேலை செய்யும் இடத்திலும் கவனத்தோடு இருந்தால் மற்றபடி அனைத்து வகையான நன்மைகளும் வந்து சேரும். இன்பமும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் நாள். தெய்வீக அருள் கடாட்சத்தால் மிகவும் பிரகாசமான நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். உங்களுக்கு விருச்சிக ராசி நண்பர்களுடைய விசாக 4ஆம் பாதம், பயணத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்பு தேவை. அனுசம் அனைத்து வகையிலும் நன்மையும் நலனும் உண்டாகக்கூடிய நாள் இன்றைய நாள். கேட்டை பொறுமை நிதானத்தோடு இருந்தாலே சர்வ காரியம் ஜெயமாகும். இன்றைய நாளில் உங்களுடைய ராசியில் இரவு 10 மணி வரை சந்திரன் பிரவேசிப்பதால் பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரியம் ஜெயமாகும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது தனுசு ராசி பலம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியமும் ஜெயமாகும். தெய்வீக அருள் கடாட்சமும் நிறைந்த நாள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுவதன் மூலம், ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் சர்வ காரியம் ஜெயமாகும். தனுசு ராசியில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் சர்வ காரியம் ஜெயமாகக்கூடிய நாள். பூராடம் எண்ணங்கள் ஈடேறும். உத்திராடம் செய்யும் வேளையில் கவனமுடன் செயல்பட வேண்டும். அவசரமும் பதற்றமும் சிக்கலை ஏற்படுத்தும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மகரம், கும்பம், மீனராசி நண்பர்களை பற்றி. நண்பர்களே, இன்றைய நாளில் ஆஞ்சநேயர் பெருமானையும் அம்பாளையும் வழிபட சர்வ தோஷங்களும் நிவர்த்தியாகும். சர்வ கஷ்டங்களும் விலகக்கூடிய நாளாக அமையக்கூடும் உங்களுக்கு.